வெல்கம் டு கனா அகாடமி. ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல சார் உங்களோட வீடியோ பார்த்தோம். 25,000 26,000 தான் வந்து ஓபிசிக்கு ஜெனரலுக்குலாம் வந்து சீட் கிடைச்சிருக்கு ஆல் இந்தியா கவுன்சிலிங்லயுமே. ஸோ தமிழ்நாடுல நாங்க ரேங்க் கம்மியா இருக்கும் அப்படிங்கிறதுனால பக்கத்து ஸ்டேட்லயோ இல்லை ஆல் இந்தியா கவுன்சிலிங்லயோ கிடைக்காது அப்படிங்கிறது கிளியரா எங்களுக்கு புரியுது. ஸோ நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய கால்ஸ் வருது. இன்னும் ஒரு சில பேர் வந்து ரொம்ப கிளியரா சார் நான் 25,000 இருக்கேன் இல்ல வந்து 20,000 இருக்கேன், எனக்கு இந்த காலேஜ் கிடைக்கும், நான் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி போடுறது அப்படின்னு ஒரு கிளாரிட்டியோடயும் இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து சார் நான் ஆல் இந்தியா ரேங்க் வச்சு ஸ்டேட் ரேங்க் வந்து எனக்கு என்ன வரும், எனக்கு என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறதுல கிளியரா இருக்கேன் அப்படின்னு கிளியரா ஒரு சில பேரண்ட்ஸ் இருக்காங்க. பட் இது இல்லாம ஒரு 3 லட்சம் 2 லட்சத்துக்கு மேலேயே 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம்னு ரேங்க் இருந்தாலும் சார் ஒரு சில பேர் வந்து எடுக்காம போயிருவாங்க, அப்ப எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப கிளியர். போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் 5,000ல இருந்து 10,000 ரேங்க் வேணா முன்னாடி பின்னாடி போகலாமே தவிர லட்சம் ரேங்க் வந்து போக போறதே கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? எம்பிபிஎஸ் எப்படி பண்ணலாம்? ரிப்பீட்டர்ஸ் பண்ண போறோமா? இல்ல எம்பிபிஎஸ் இந்த வருஷமே பண்ணணும்னா என்ன பண்றது? இல்ல வேற ஏதாவது வந்து கோர்ஸ் பண்ணுமா? என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு, எனக்கு இது பத்தி எனக்கு கிளியரா வேணும், எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு நான் ஒரே நாள்ல முடிவு பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்க. கனாவோட எக்ஸ்பர்ட் டீம் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பரான சஜஷன் கொடுப்பாங்க. நீங்க அதுல ஃபிக்ஸ் ஆயிக்கங்க. அதுக்கு மேல நீங்க வந்து டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட். இது இல்லாம சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட், ஏன்னா இப்ப நீங்க எல்லா காலேஜஸையும் போட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ஒரு காலேஜ் கிடைச்சிருது இல்ல செகண்ட் ரவுண்ட்ல கிடைச்சிருது அப்படின்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா தேர்ட் ரவுண்டுக்கு மேல 10 lakh பே பண்ணணும், பேன் எலிமினேஷன் எல்லாம் இருக்கு. அதை பத்தி கிளியரா ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கு மேல நான் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க போய் பார்க்கலாம். ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சுட்டு செகண்ட் ரவுண்டுக்குள்ள நீங்க போறீங்க அப்படின்னாலே உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயும் டெபாசிட்டையும் அவங்க வந்து எடுத்துருவாங்க. சாய்ஸ் ஃபில்லிங்லயுமே நீங்க ரொம்ப கிளியரா இருக்கணும். இந்த மாதிரி என்ன டவுட் அப்படின்னாலும் கீழே இருக்கிற ஃபார்மை கண்டிப்பா ஃபில் பண்ணுங்க. வர்ற சண்டே உங்க எல்லாருக்குமே வந்து திருப்பி கால் பண்ணுவோம். கால் பண்ணி உங்களுடைய கன்ஃபியூஷன் எல்லாம் இதோட முடிச்சிடலாம். அடுத்து ஒரு ப்ராப்பரான ஒரு கிளியரான மைண்ட் செட்டோட நீங்க ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் கனா அகாடமியோட ஆசை. தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.